ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது கஷ்டம் யூடியூப் சேனல். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் காலையிலே ஒரு ஆர்டர் அண்ட் டெலிவரி வந்து எடுத்துட்டேன். ஸோ அது நெக்ஸ்ட் ஆர்டர் டெலிவரிக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி ஒரே நாள்லேயே வந்து 3 ஆர்டர் டெலிவரி. ஸோ வந்து ஒரு இடத்துக்கு போகிறேன்னா அப்பயும் ஆர்டர் எடுத்துடுவேன், டெலிவரியுமே கொடுத்துட்டு வந்துடுவேன். ஏன்னா கொஞ்சம் சாம்பிள் பீஸ் எடுத்துகிட்டு போவேன் எப்போதுமே. அது அப்படியே வந்து கேட்டாங்கன்னா அங்கேயே கொடுத்துட்டு வந்துடுவேன். ஸோ காலையில் கொஞ்சம் சாம்பிள் பீஸ் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து 3 இடத்துக்கு போயிட்டு வந்தேன். ஸோ இப்போ 2 இடத்துக்கும் போனதை ஒரே வீடியோவாக பார்த்துடலாம். ஃபஸ்ட் டைம் வந்து நான் என்னென்ன பொருள்லாம் இல்லையோ அது வந்து பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கட்டப்பையில் தான் வந்து எடுத்து வச்சுப்பேன். ஸோ இது மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போகும்போதெல்லாம் எனக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருந்தது. சரி இவ்வளோலாம் நம்ம எடுத்துகிட்டு போகணும், தூக்கிட்டு போகணும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பிஸ்னஸில் இருக்கும்போது நம்ம கடை வச்சுருப்போம், அந்த கடையில் வந்து வாங்கிட்டு போவாங்க. அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. இது கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ மூவிங் இருக்க நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி கேட்கும்போது அந்த எனக்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு எடுத்து கொண்டு போய் கொடுக்கணும். கொஞ்சம் வெயிட் இருந்தால் கூடமே எனக்கு வந்து அது பெருசாக தெரியல. அவங்களுக்கு வாங்கிக்கிட்டால் போதும், கொடுத்தா போதும்னு. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த பொருள் எல்லாமே வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. இப்போ இந்த ஃப்ரெஷ் மிக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி யாருமே கொடுக்கல. ஸோ நம்ம கொடுக்கும்போது வந்து எனக்கு அது வந்து புதுசாக இருந்தது. இப்போ வந்து நான் ஃப்ரெஷ் மிக்ஸும் எடுத்துகிட்டு போயிடுவேன், ரெடி மிக்ஸுமே ஒரே டைம்லேயே வந்து கேரி பண்ணிவிடுவேன். எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு அன்றைக்கே வந்து ஒரு இடத்துக்கு போனோன்னா அங்கே யார் யார் கேட்குறாங்க அப்படின்ட்டு வந்து கொடுத்துட்டு வந்துடுவேன். இப்போ இட்லி பொடி காலைல எடுத்துகிட்டு போனது வந்து ஓரளவு கொடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ அடுத்து தேவைக்கு உள்ளதுக்கு மட்டும் எடுத்து வச்சுப்பேன். ஸோ நிறைய என்னால் தூக்க முடியாது அப்படிங்கிறதுனால எந்த அளவுக்கு வெயிட் தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் தேவையான அளவு எடுத்து வச்சுப்பேன். ஸோ மருந்துத்தூள், குழம்பு மிளகாத்தூள்லாம் வந்து கம்மியாக தான் எடுத்துப்பேன். மருந்துத்தூள் கூட கொஞ்சம் கூட எடுத்துப்பேன். குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துப்பேன். ஏன்னா அது அந்தளவுக்கு வந்து போகாது. ஸோ பேக்கில் தூக்குற அளவுக்கு வெயிட் வந்து ரெடி பண்ணிவிட்டேன். எனக்கு வெளில தூக்கிட்டு போகும்போது இந்த வெயிட்டுமே ரொம்ப வெயிட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் 2 கட்டப்பை போட்டிருந்தேன். ஆனால் அதை காமிச்சிருக்க மாட்டேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பூ வந்து ஃப்ரிட்ஜில் இருந்தது, மறந்துட்டேன். ஸோ கொஞ்சமாக பூ வந்து வச்சுட்டு கேரி பேக்கும் அதே மாதிரி எடுத்துக்க மறந்துட்டேன். ஸோ கேரி பேக் நான் எப்போவுமே எடுத்துகிட்டு போகும்போதே கேரி பேக்கு கொஞ்சம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன பேக்லாம் இருக்கும் பாருங்கள், இந்த துணிப்பை இந்த ஃபங்க்ஷனுக்கு கொடுக்குறாங்க பாருங்கள், இந்த மாதிரி பேக்கும் எடுத்துட்டேன். ஏன்னா இது எல்லாமே வெயிட் ஐட்டம். கொஞ்சம் ஐட்டம் சேர்த்து வாங்கினாங்க அப்படின்னா டீச்சர்ஸ்னாலோ இல்லை வேறு வாங்குறவங்க யாராலுமே வந்து தூக்கிட்டு போக முடியாது இல்லையா? அதனால அதையும் கொஞ்சம் சேர்த்து எடுத்து வச்சுப்பேன். ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்து பேக்கில் வச்சுட்டு வீட்டையுமே பூட்டிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். வந்து பார்த்திங்கன்னா இப்போ படிக்கட்டில் கொண்டாந்து வச்சுட்டு ஃபுல்லாக எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு வீட்டுக்கு அதை எல்லாத்தையுமே சாத்திட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். கிளம்புனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இது முடிச்சுட்டு செகண்ட் வந்து எடுத்துகிட்டு போகணும். தேர்ட் வந்து எடுத்துகிட்டு போகணும். செகண்ட் முடிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ ரொம்ப டயர்டாக வந்து உட்காந்துருந்தேன். ஸோ எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுட்டு என்னென்ன தீர்ந்துருக்கு, அதாவது என்னென்ன விற்றுருக்கு, பாக்கி என்னென்ன இருக்குது அப்படின்றத செக் பண்ணிவிட்டு திரும்பி எடுத்து வைப்பேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாவு வந்து கொஞ்சம் பிரிச்சுக்கிட்டு கொட்டிடுச்சு. ஸோ அதை மட்டும் ஒரு கருப்பு கேரி பேக்கில் போட்டு தனியாக எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா எல்லா பொருள்லையும் பட்டுடும் அப்படிங்கிறதுனால. ஸோ இட்லி பொடிலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு பேக்கெட் மட்டும் பிரிச்சுக்கிச்சு, நல்லா எல்லாத்தையும் வச்சு ஒன்றா அழுத்தி வச்சதுனால. ஸோ எடுத்துகிட்டு போன வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல, முடிஞ்சிருச்சு. இனிமேல் திரும்பியும் எடுத்து வைக்கணும். இது வந்து ஈவினிங்காக எடுத்துகிட்டு போனேன். இப்போ காலையில் ஃபஸ்ட்டு ஒரு டைம் எடுத்துகிட்டு போனேன். அப்புறம் மதியம் வந்து இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அதாவது இன்னொருத்தவங்கன்னா வந்து ஸ்கூலில் வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ அவங்களெல்லாம் கொண்டு கொடுக்கும்போது கொஞ்சம் மொத்தமாக வாங்கிப்பாங்க. ஸோ ஒருத்தருக்காக நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூலு இல்லைன்னா இந்த மாதிரி மொத்தமாக கேட்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு அப்படியே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவேன். காலையில் ஃபோன் பண்ணாங்கன்னா ஈவினிங் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவேன். ஆர்டர் வந்து ரெடி ஆகிடும். இப்போ ரெடி மிக்ஸு எப்போவுமே என்கிட்ட ரெடியாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ரெடி மிக்ஸ் பற்றி எனக்கு இதுவே இல்லை. ஃப்ரெஷ் மிக்ஸு தான் வந்து காலைல ஃபோன் பண்ணாங்கன்னா ஈவினிங்குள்ளே அவங்களுக்கு ஆர்டர் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவேன். ஸோ டெய்லியுமே ஒர்க்கு வந்து ஒரு நாளும் ஒரு ஒர்க் வந்து மாறி வரும். ஸோ ரெகுலராக இப்படி இருக்காது. இப்போ வந்து கொஞ்சம் பொருள் தீர்ந்துருச்சு, அரைக்க வேண்டியது இருந்தது. இப்போ அரைக்கிறதையும் சேர்த்து தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன். போகும்போதே கடையில் அரைக்கிற மிஷினில் கொடுத்துட்டு போயிடுவேன். கொடுத்துட்டு போயிட்டு இந்த எல்லோ பேக் வந்து நான் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு டெலிவரி கொடுத்துட்டு வரும்போது மாவை அரைச்சி வச்சுருப்பாங்க, வாங்கிட்டு வந்துடுவேன். ஆனால் பார்த்திங்கன்னா எனக்கு மாவை அரைச்சி வைக்கல. நான் போய் வந்து கேட்டதுமே அப்படியே வச்சுருந்தாங்க. திரும்பி நான் வந்து நான் போனதுக்கப்புறம் தான் அரைச்சி கொடுத்து அப்புறம் அதை நான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ நான் எனக்கு தேவையான சில்லறை கொடுக்கறதுக்கு அந்த கேஷு இந்த எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இது எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நான் வந்து டெலிவரி கொடுத்துட்டு வந்துடுவேன். இதில் வந்து கொஞ்சம் பீஸ் திரும்பியும் ரிட்டன் வரும். ஏன்னா சாம்பிள் பீஸும் எடுத்துகிட்டு போவேன், கொஞ்சம் எடுத்துகிட்டு போவேன். ஸோ அதுலேயும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வருவேன். ஸோ நான் வந்து கிளம்பியாச்சு. ஸ்கூலில் தான் வந்து உட்காந்துருக்கேன். கொஞ்சம் வந்து வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இது அந்த கிளிப்பிங் தான் இது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.